என் இனிய உறவுகளுக்கு வணக்கம். முருங்கைக்காய் வதக்கல் செய்கிறோம் பாருங்க. வேக வச்ச முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம், தேங்காய், புது எண்ணெய்க்கு எதுக்கும் நுரக்குண்டு, கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் நல்லா போட்டு வதக்கணும். இப்போ வேணும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணியாக போடணும், காய் தண்ணியாக. மஞ்சள் தூள், நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு, தண்ணி தெளித்து வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, கறி மசால் பொடி 1/4 ஸ்பூன், நல்லா வதக்கிடலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இது எங்கள் தோட்டத்து காய், முருங்கை மரத்தில் இருந்தது. இந்த ஊனு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லது. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச காயை போட்டுடலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு அந்த மசாலெலாம் கொஞ்சம் நேரம் அதில் இறங்கணும். செம்பருத்தி மரம் மீண்டும் பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வெள்ளை பூச்சியெல்லாம் மருந்து அடிச்சிட்டோம். இப்போ நல்லா இருக்குது. பாருங்கள், முதல் நாள் மொக்கே பொறிச்சு வச்சிட்டோம்னா மொக்கில் அடுத்த நாள் சின்ன பூவாக வெடிக்கும். அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக. நல்லா வதங்கிடுச்சு, வெந்துடுச்சு மசாலில். இப்போ கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கலாம். சூப்பரான வதக்கல் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி காய் இருந்தால் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்லாம். ரசம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். என் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நன்றி, வணக்கம். ஓகே, பாய்.